வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மைக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து மைக் வந்து எப்படி செய்கிறதுன்னு போட்டிருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணி எப்படி மைக் செய்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் இருக்குது பார்த்தீங்களா, லேப்டாப்பில் உள்ள மைக் வந்து வேஸ்ட்டாக போகிற மைக்கை வந்து நம்ம வந்து எப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து ஒரு ரெக்கார்டிங் மைக்கை வந்து மாற்றுறது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருக்கோம். இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக வந்து இதை ஃபோனோட தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சவுண்ட் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மைக் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அமேசிங்கான கேமிங் அப்ளிகேஷன் பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்ஸ். இதில் ஏகப்பட்ட கேம்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் ஈஸியாக ப்ளே பண்ணி ஈஸியாக வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். இல்லை என்ன மாதிரி கேம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லூடோ, கேரம், ஃப்ரூட் ஸ்லைஸ் இந்த மாதிரி கேம்ஸ் தான் அவைலபிளாக இருக்கும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி கிரிக்கெட் நிறைய ஃபேன்சி கேம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அதையும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ப்ளே பண்ணி வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். இதில் வின் பண்ணுற அமௌண்ட்டை வந்து 5 நிமிஷத்தில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்சாக்ஷன் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதுபோக இதில் வந்து வெல்கம் போனஸாக வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆயிரும். நீங்கள் வந்து YT50 இந்த ஆஃபர் கோடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 ரூபா நீங்கள் டெபாசிட் வந்து ஃபஸ்ட்டு டெபாசிட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபா வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆயிரும். இந்த அப்ளிகேஷன் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மைக் வந்து தேவைப்படும். இது லேப்டாப்லேருந்து நான் எடுத்தேன். நீங்கள் வந்து லேப்டாப் சர்வீஸ் கடைகளில் கேட்டிங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக தருவாங்க. ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆடியோ ஜாக் வந்து ஹெட்ஃபோன் ஜாக்குன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கேட்டிங்கனாலே கிடைக்கும். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயர்ஸ் வந்து இருந்தாலே போதும், நம்ம இந்த மைக்கை வந்து சூப்பராக வந்து நம்ம பண்ணிடலாம். சரி, ஓகே, இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் மைக்கை வந்து அது எதுலேருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இது லேப்டாப்லேருந்து தான் நான் வந்து எடுத்தேன். என்கிட்ட ஓல்டு லேப்டாப்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதிலேருந்து தான் நான் வந்து எடுத்தேன். இதோட மைக் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன சவுண்ட்ஸை கூட பயங்கரமாக ரெக்கார்ட் பண்ணும். நான் வந்து அந்த இதை பண்ணிவிட்டு அந்த இதில் எவ்வளோ சவுண்டு எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இதை ஓப்பன் பண்ணாலே தெரியும். இதில் வெப்கேம் இருக்குது. வெப்கேம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். மைக் வந்து அட்டாச்சாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் எடுக்க முடியாது. இது வந்து வேறு லேப்டாப்பு. இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மைக் வந்து பார்த்தீங்களா தனியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மைக் எடுத்து தான் நம்ம வந்து பண்ண முடியும். இதை வந்து தனியாக வந்து எடுத்துக்கலாம். நம்ம சின்னதாக தான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி வந்து நம்ம தனியாக வந்து எடுத்துக்கலாம். இதை எடுத்து தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். சரி, ஓகே, இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுலேயுமே பார்த்தீங்கன்னா +- இருக்கும். ஸோ இந்த வயரை தான் நம்ம வந்து கனெக்ஷன் வந்து பண்ண போகிறோம். இன்னொரு இது மைக் வெண்டை இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் +- வந்து 2 இது மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். இதை வந்து நம்ம அந்த இதோட ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா மைக்கே நம்மளுக்கு ரெடி ஆயிரும் சூப்பராக. சரி, ஓகே, இதை வந்து நம்ம வந்து எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு பார்த்துலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பெருசாக ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அது வந்து மைனஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக 2 இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து அது வந்து லெஃப்ட் ரைட்டு அந்த இதுக்குரியது தான். ஸோ அதில் வந்து நம்ம ஒயர் கனெக்ஷன் வந்து எதுலனாலும் கொடுத்துக்கலாம். நான் 2லேயுமே வச்சு பார்த்தேன், கரெக்டாக தான் ஒர்க் ஆச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம வந்து ஒயர் கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். வயரை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட்டு அண்டு பிளாக் இருக்குது பார்த்திங்களா, அந்த இதை வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து கனெக்ஷன் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து கனெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு நான் கொடுத்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் கனெக்ஷன். அந்த இதை கொடுத்துக்கோங்க. ஒயர் கனெக்ஷன் இல்லை அப்படின்னா சும்மா ஏதாவது தீப்பெட்டியை வந்து வச்சு அந்த இதை லைட்டாக இது பண்ணிங்க அப்படின்னா ஒயர் வந்து நல்லா இதாயிரும். அதுக்கடுத்து வந்து இது பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வயர் வந்து ஜாயிண்ட் ஆகாத மாதிரி வந்து டேப் யூஸ் பண்ணி அதை வந்து நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து கரெக்டாக வந்து சுற்றி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து சுற்றி விட்டதுக்கு அடுத்து இன்னொரு பக்கம் வயரை வந்து இந்த மாதிரி வந்து எடுத்து விட்டுக்கோங்க கொஞ்சம். இதை தான் நம்ம வந்து அந்த ஹெட்ஃபோன் ஜாக்கில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அது ஜாயின் பண்ணுறதையும் கொஞ்சம் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு மேலே உள்ள அந்த இதை வந்து ஃபஸ்ட்டு உள்ளக்க எடுத்து விட்டுக்கோங்க. 2வது ஜாயின் பண்ணிவிட்டு இதை வந்து போட முடியாது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டே வந்து அதை உள்ளக்க வந்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வயரை நல்லா முறுக்கி விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் மேலே வந்து அந்த பெருசாக இருக்குது பார்த்திங்களா, அதுதான் அந்த இது மைனஸ். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் சால்ட்ரிங் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஒயர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா வந்து முறுக்கி விட்டுட்டு நம்ம வந்து அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த மைனஸை வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன். அடுத்து ப்ளஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து சின்னதாக 2 இருக்குது பார்த்திங்களா, அதோட வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். அந்த இதோட ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கனெக்ஷன் முடிஞ்சிடும். நீங்கள் 2 இதுலையுமே எதுலனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 2மே டச் ஆகிற மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னு பார்த்திங்கன்னா அது வந்து லெஃப்ட் ரைட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து கடைசியாக வந்து ஃபைனலாக வந்து அந்த இதை வந்து வச்சு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் கரெக்டாக. இப்போ வந்து நம்ம ஆடியோ வந்து செக் பண்ண போகிறோம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் மொபைலில் வச்சு ரெக்கார்ட் ஃபஸ்ட்டு பண்ணி காட்டுறேன் உங்கள்கிட்ட. இப்போ வந்து மொபைலில் வந்து நீங்கள் நார்மலாக வந்து அந்த ஹெட்ஃபோன் மாட்டுற அந்த இதில் தான் கரெக்டாக வந்து மாட்டிக்கலாம். நான் வாய்ஸ் ரெக்கார்டரை வந்து ஆன் பண்ணிக்கிறேன்.
இப்போ வந்து கரெக்டாக வந்து பின்னை வந்து கரெக்டாக மாட்டிக்கலாம். மாட்டின பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ண போகிறோம். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே வந்து ரப்பர் டைப்பில் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து கூட எடுத்து விட்டுக்கோங்க. அது வந்து லேப்டாப்போட கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் வச்சுருந்தது. சரி ஓகே, அதையும் எடுத்து விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் மைக் வந்து கொஞ்சம் நல்லா கரெக்டாக சின்னதாக இருக்குது. இதில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் சவுண்ட் வந்து கேட்கும். ஹலோ 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 விஜய் ஐடியாஸ். ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து சவுண்ட் வந்து எந்த லெவலுக்கு வந்து எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து எக்ஸ்டர்னல் சவுண்ட்ஸ் வந்து கொஞ்சம் எடுக்க தான் செய்யும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து அப்படியே வந்து சும்மா நார்மலாக வந்து விட்டுருக்கோம். ஸோ அதனால் வந்து எல்லா சவுண்டையும் வந்து எடுக்க தான் செய்யும். நம்ம வந்து நாய்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று வைக்க தான் செய்யணும். சரி ஓகே, அது நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதை டச் பண்ணி பார்த்தீங்கனாலே சவுண்ட் வந்து எப்படி எந்த லெவலுக்கு வந்து மாறுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இதாவது வச்சா பாருங்களேன், கோழி வந்து சேவல் வந்து கூவுனது எந்த லெவலுக்கு சவுண்டை ரெக்கார்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இப்போ நான் பேசுகிறத வந்து அழகாக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது பாருங்கள். எவ்வளவு இது வந்துக்கிட்டே இருக்குன்னு பாருங்கள். நம்ம பேசாமல் விட்டோம் அப்படின்னா நார்மலாகிடும். இப்போ வந்து சவுண்டு அங்கங்கன்னு கேட்குது. ஸோ அதனால தான் வந்து அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து அப்படியே நார்மலாக போச்சு. பார்த்தீங்களா, இது சூப்பராக வந்து சவுண்டை வந்து ரெக்கார்ட் பண்ணுறது உண்மை தான், கரெக்டாக வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணுது. சரி ஓகே, இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து கொஞ்சம் நாய்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக வந்து கொஞ்சம் செட்டப்னா பண்ணிவிட்டு இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து இதை வந்து இது பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கண்டென்சர் மைக்குன்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து அடுத்த வீடியோவில் வந்து இதை அப்டேட் பண்ணுறேன். இது ஒன்று இருந்தால் போதும், யூடியூப் எல்லா ரெக்கார்டிங் வீடியோவுக்கும் இதுவே யூஸ் பண்ணலாம். இதில் வந்து கொஞ்சம் சர்க்யூட் கனெக்ஷன்லாம் கொஞ்சம் பண்ணணும். அது பண்ணால் தான் இதை வந்து ஒர்க்கே ஆகும். ஸோ அதனால் வந்து அதை அடுத்த வீடியோவில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கடுத்து நம்ம இதில் வந்து நாய்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக அந்த சின்ன ஸ்பாஞ்சு ப்ளஸ் வந்து அதை வந்து கரெக்டாக அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இந்த இது இருந்தாலே போதும். அதுக்கடுத்து நம்ம நார்மலாக ஜாயின் பண்ணுறது தான். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பண்ண மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து மைக்கை வந்து வெளியே எடுத்து விட்டுட்டு அந்த மூடி டைப் வந்து மேலே வந்து வெட்டி விட்டு அதிலேருந்து எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாஞ்சை வந்து கரெக்டாக வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் வந்து வெட்டி விட்டுட்டு நடுவில் ஹோல் போடுறதுக்காக சால்ட்ரிங் அயனை யூஸ் பண்ணி நான் ஒரு ஹோல் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு அந்த மைக் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி நடுவில் வந்து வச்சு கொஞ்சம் கரெக்டாக வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுக்கோங்க. வச்சு விட்டதுக்கு அடுத்து அந்த மைக்குக்கு மேலே வந்து ஏதாவது கலர் கொடுக்கணும்னா கூட கொடுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், சூப்பராக வந்து நம்மளுக்கு மைக் ரெடி ஆயிடுச்சு. இதை செக் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மைக் சவுண்ட் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா? இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்ஃபோனில் உள்ள மைக்ரோஃபோன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு காமிச்சேன் பார்த்தீங்கன்னா. அதுக்கடுத்து இதோட பெருசு வந்து கண்டென்சர் மைக்குன்னு சொல்லுவாங்க. அது ரேட்டு கம்மி தான், வெறும் 10 ரூபா தான். ஆனால் அதை வந்து வச்சு பண்ணோம் அப்படின்னா சவுண்ட் குவாலிட்டி இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் சர்க்யூட் கனெக்ஷனாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து அந்த மைக்கும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இது லேப்டாப்பில் உள்ள வேஸ்ட்டாக போகிற மைக் தான். நீங்கள் வந்து கடைகளில் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு 20 ரூபா 30 ரூபா செலவுலேயே நீங்கள் வந்து அழகாக பண்ணிடலாம். ரெக்கார்டிங் மைக்காகவும் சூப்பராக யூஸ் பண்ணலாம். இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் இதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். இந்த மாதிரி சிம்பிளாக எலக்ட்ரானிக்ஸ் இதை யூஸ் பண்ணி வந்து பண்ணுறதில்ல. ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்கை வந்து நீங்கள் எதில் கனெக்ட் பண்ணணும்னு உங்கள்கிட்ட வந்து டேரெக்டாக சொல்லிட்டேன். போன வீடியோவில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை எதில் கனெக்ட் பண்ணி பேச ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதை நீங்கள் டேரெக்டாக லேப்டாப்லேயும் கனெக்ட் பண்ணலாம், அது போக மொபைலையும் கனெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி பேசுறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.